ஸோ ஃப்ராய்டுடைய தியரி என்னன்னா, மனிதன் வந்து காம ஆசையால இயக்கப்படக்கூடிய ஒரு உயிர் மட்டும்தான். அப்படின்னு சொல்லி மனுஷன குறைத்து மதிப்பிடுறாரு, தவறா மதிப்பிடுறாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர். இவர் வந்து ஒரு சைக்கோ அனலிஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். ஸோ மனுஷன் வெறும் இந்த காம உயிர் மட்டும் தானா? ஃப்ராய்டுடைய சிந்தனையை உடைக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற பார்ப்போம். அதற்கான மறுப்ப குடுக்குதுன்னு சொல்லி சொல்லாங்க. இன்று நவீன உலகம் மனுஷன பற்றி ஒரு மிகப்பெரிய பொய்யை உலகம் ஃபுல்லா பரப்பிக் கொண்டிருக்கு. என்னன்னா, மனுஷன் வந்து எல்லா செயல்களுக்கும் பின்னால் பாலியல் ஆசை தான் காரணம் என்று சொல்லுது. ஸோ இந்த சிந்தனையை உலகமெங்கும் பரப்பியவர்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு வழி தவறிய நபர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர். சைக்காலஜிலாம் இவர நெறைய படிப்பாங்க. இவர் ஒரு சைக்கோ அனலிஸ்ட். அவர் வந்து மனிதனை வந்து ஆன்மா கொண்ட ஒரு படைப்பு என்று பார்க்கல. மாறாக இறைவனின் அடியான் என்று பார்க்கல. ஒழுக்கமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட படைப்பு என்று பார்க்கல. மாறாக மனுஷன் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய காம ஆசைகளால் இயக்கப்படக்கூடிய ஒரு உயிர் என்று தான் அவர் பார்த்தார். ஃப்ராய்டுடைய மிகப்பெரிய தவறு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராய்டு வந்து மனித வாழ்க்கையுடைய மதம், வெட்க உணர்வு, குடும்பம், கனவுகள், ஒழுக்கம், குற்ற உணர்வு எல்லாத்தையும் பாலியல் ஆசையின் அடிப்படையில விளக்க முயற்சித்தார். அதுதான் அவர் செஞ்ச பெரிய ஒரு தவறு. அதாவது மனுஷனை வந்து உயர்ந்த படைப்பாக அவர் பார்க்கல. ஆசையால, மனோ இச்சையால நகரக்கூடிய ஒரு மிருகமாக குறைச்சு மதிப்பிட்டார் மனித இனத்த. ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றையும் காம கதையாக்கினார்கள். ஃப்ராய்டுடைய சிந்தனையால பாதிக்கப்பட்ட பலர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை வந்து ஒரு பாலியல் விழிப்பு, காம உணர்வுடைய தொடக்கம், உடல் ஆசையுடைய கண்டுபிடிப்பு என்று மாத்தி விளக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்வது போல் அந்த நிர்வாணத்தை உணர்றது, உடலை மூடுதலு, வெட்க உணர்வு இவை அனைத்தும் காம உணர்வின் வெளிப்பாடுகள் மட்டும் கிடையாதுங்க. அல் குர்ஆன் இந்த பொய்யை முற்றிலுமாக உடைக்குது. அல் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்களின் மறைவிடங்களை மூடத் தொடங்கினார்கள் என்று. அல் குர்ஆன் வந்து இதை காம உணர்ச்சின்னு சொல்லல. மாறாக பாலியல் கண்டுபிடிப்பு என்றும் சொல்லல. இவங்கள போல வழி தவறி. மாறாக வெட்க உணர்வின் காரணமாக, இயற்கையான ஒழுக்கம் ஃபித்ராவின் காரணமாக, மனிதனுடைய மரியாதை என்று இதை காட்டுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் வந்து உண்மையான படிப்பினை நமக்கு நெறைய தருதுங்க. இந்த சம்பவம் வந்து இறைவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும், ஷைத்தானுடைய ஏமாற்று வேலையிலேருந்து எப்படி தப்பிக்கணும், மனிதனுடைய பலவீனங்கள் என்ன, பாவத்திற்கு பின் எப்படி மனமாற்றம் ஏற்படணும், இறைவனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது, இது எல்லாத்தையுமே காட்டுது. இது ஒரு காம கதை கிடையாது. ஃப்ராய்ட் வந்து மனிதனை வந்து கீழ்த்தரமாக சித்தரிக்கிறார். ஆனால் குர்ஆன் மனிதனை கௌரவிக்கப்பட்ட ஒரு கண்ணியமான படைப்பாக காட்டுது. ஃப்ராய்ட் வந்து மனிதனை வந்து அடக்கப்பட்ட ஒரு காம ஆசைகளின் ஒரு கூட்டுத்தொகை படைப்பு என்பது போல காட்டுறாரு. ஆனால் குர்ஆன் வந்து மனிதனுக்கு ஆன்மா இருக்கு என்று சொல்லுது. ஃப்ராய்ட் வந்து மனிதனை இயக்குவது காம வேட்கை என்று தான் சொல்றார். குர்ஆன் வந்து மனிதனின் சோதனை, ஷைத்தான், பாவத்தின் பக்கம் வழிகாட்டுறது என்று விளக்குது. அதே நேரத்துல ஃப்ராய்ட் வந்து மனிதனுடைய பிரச்சனையை வந்து அடக்கப்பட்ட அவனுடைய ஆசைகள், மனோ இச்சைகள் என்று சொல்றார். நவீன உலகம் ஏன் ஃப்ராய்ட விரும்புதுன்னா, ஏன்னா அவருடைய சிந்தனை வந்து வெட்க உணர்வை உடைச்சு எறிஞ்சிருச்சு. ஒழுக்க எல்லைகளை மீறுவதற்கு ஏதுவாக இருக்கு. மதத்தை வந்து மனதுடைய கற்பனை என்று மாத்திருச்சு. ஒழுக்கத்தை எல்லாம் வந்து பழைய கால சிந்தனை என்பது போல காட்டுச்சு. இதன் விளைவாக ஆபாச கலாச்சாரம், நியூடிட்டி, வெட்கமற்ற பொழுதுபோக்கு, குடும்ப சீரழிவு, காம ஆசையை வியாபாரமாக்கக்கூடிய இந்த நவீன உலகம், இத இவங்க எல்லாம் பெனிஃபிட் ஆனாங்க. இன்னைக்கு நவீன உலகங்களே எங்க போயிட்டு இருக்கு? திரைப்படங்கள் பின்னாடி, விளம்பரங்கள் பின்னாடி, இசை உலகம் பின்னாடி, சமூக ஊடகங்கள் எல்லாமுமே மனிதனுடைய ஆசைகளை தூண்டி அவனை சின்னாபின்னமாக்கி அவனை கட்டுப்படுத்த முயல்கின்றன. வியாபாரம் பார்க்குறாங்க மனுஷனை ஏமாத்தி. ஸோ ஃப்ராய்டுடைய சிந்தனை ஆட்சி செய்யக்கூடிய உலகம் தான் இப்போ இருக்கு. இஸ்லாம் மனிதனை எப்படி பார்க்குது? மனுஷன உடல் மட்டும் இல்லங்க. அவன் வந்து அவன் ஆசை மட்டும் இல்ல. மாறாக ரத்தம், சதை மட்டும் இல்ல. அவனை ஒரு ஆன்மாவாக பார்க்குது. அவன் அறிவு கொடுக்கப்பட்டவன், ஒழுக்கம் கொடுக்கப்பட்டவன், பொறுப்பு கொடுக்கப்பட்டவன், அம் கடவுள் பயம் கொடுக்கப்பட்டவன். ஒரு அழகான படைப்பாக சித்தரிக்குது, பாக்குது. இந்த மனோநிலை தான் சரியான மனோநிலை. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நான் யார் என்பது. ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு? நீ காம ஆசையால் இயக்கப்படக்கூடிய ஒரு உயிர் என்று சொல்றார். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? நீ இறைவனால் கௌரவிக்கப்பட்ட படைப்பு என்று சொல்லுது. ஸோ ஃப்ராய்டுடைய சிந்தனை வந்து மனுஷன மிருக நிலைக்கு தள்ளுது. மிருகம் போல. ஆனால் குர்ஆன் மனிதனை கௌரவத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லுது. உன்னுடைய ஆசையை பின்பற்று என்று ஃப்ராய்டு சொல்றாரு. ஆனா குர்ஆன் உன் ஆசையை கட்டுப்படுத்து, உயர்வாய் என்று சொல்லுது. ஸோ இறை வழிகாட்டுதல் கொண்ட மனித சமூகம் ஒரு புறம் இருக்க, மனோ இச்சை, ஆசையை வழிநடத்தக்கூடிய நவீன உலகம் இன்றைக்கு வந்து தோன்றிடுச்சு. 2க்கும் இடையில ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க.